லாஸ்ட்டு வீக்கில் வந்து நான் உங்கள் மத்தியில் யோவான் 8:36 பேசினேன். ஸோ அதே இதை தான் நான் கண்டினியூ பண்ண போகிறேன். அது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் அதை வந்து பேசினேன். ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீடம், மெய்யான விடுதலை, உண்மையான விடுதலை இயேசு தருகிறார் அப்படி சொல்லி வந்து பேசினேன். அதுக்கு வந்து அந்த யூதர்கள், அவங்க வேத பாரகர், அந்த பரிசேயர், இவங்கெல்லாம் வந்து இயேசுவுக்கு விரோதமாக அவங்க வந்து செயல்பட்டாங்க, சவால் விட்டாங்க. நாங்கள் வந்து ஒரு காலம் அடிமையாக, யாருக்கு அடிமையாக இருந்ததில்லை, எங்களை எப்படி நீர் வந்து விடுதலை ஆக்குவேன் அப்படின்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இயேசுவுக்கு சவால் விட்டாங்க. நீர் யார் அப்படி சொல்கிறதுக்கு அப்படி சொல்லிட்டு, நீர் யார் அப்படி சொல்லி அந்த பரிசேயர் வேதபாரகர்லாம் கேட்குறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரே வார்த்தை தான், பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லி அவருடைய வாயை அடைக்கிறாரு. நீங்கள் ஆபிரகாமுடைய குமாரனாக இருக்கிறதுனால பரலோக ராஜ்யத்துக்கு போயிட முடியாது. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். என்னை அனுப்பினார், பிதா தான் என்னை அனுப்பினார் அப்படிங்கிறத நீங்கள் விசுவாசித்தாதான் உங்களுக்கு வந்து ரட்சிப்பு, உங்களுக்கு வந்து விடுதலை அப்படி சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லிவிட்டு, அப்புறம் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால்தான் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சொல்லுகிறத நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அவங்க வந்து அப்படி ஒரு பெருமையில் இருந்தாங்க. நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியார், அதனால் எங்களுக்கு வந்து யாரும் எங்களை அடிமைப்படுத்தலை, நாங்கள் இப்போ சுயாதீனமாக தான் இருக்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க, ஒரு ஆட்டிடியூடு. அந்த ஆட்டிடியூடை ஆண்டவர் உடைக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால நீங்கள் பரலோகத்துக்கு வந்துட மாட்டீங்க. நீங்கள் சத்தியத்தை அறிந்தால் தான் உங்களுக்கு விடுதலை, குமாரன் விடுவித்தால் தான் நீங்கள் விடுதலை ஆவீர்கள் அப்படி சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இப்போ ஆவிக்குரிய விடுதலை அப்படிங்கிற தலைப்பில் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதே வசனத்தை வந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆவிக்குரிய விடுதலை அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த உலகத்தில் வாழுகிற மக்கள் நிறைய பேர் ஆவிக்குரிய விடுதலை அடையாமல் தான் வந்து என்ன பண்ணுறாங்க, இருக்கிறாங்க. நம்ம விடுதலை அப்படின்னு சொன்ன உடனே, ஃப்ரீடம் அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம வந்து நினைக்கிறோம்னா பொலிட்டிக்கலி ஃப்ரீடம், அப்புறம் வந்து ரிலீஜியஸ் ஃப்ரீடம், இதை தான் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம் நினைப்போம். மதம் சார்ந்த விடுதலை, அப்புறம் அரசியல் சார்ந்த விடுதலை, இதை குறித்து தான் நம்ம வந்து எப்போவும் திங்க் பண்ணுவோம். ஆனால் அதை விட ரொம்ப ஆழமான ஒரு காரியம் வந்து இருக்குது. அது வந்து என்ன அப்படின்னா ஆவிக்குரிய விடுதலை. ஹல்லேலூயா, சோதரன். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிரிச்சுவலி ஃப்ரீயாக இல்லை. நிறைய பேர் ஆவிக்குரிய ரீதியில் விடுதலையோடு வந்து காணப்படலை. நிறைய பேர் வந்து உள்ள பலவித கட்டுகளினால் கட்டப்பட்டிருக்கிறாங்க. பல கட்டுகள் அவங்களுக்குள்ள இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொன்னார், பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான் அப்படி சொன்னார். ஸோ அது மாதிரி தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கட்டப்பட்டிருக்கிறாங்க, பாவத்தினால் கட்டப்பட்டிருக்கிறாங்க, அதனுடைய விளைவுகள்னால கட்டப்பட்டிருக்கிறாங்க. இங்கே ஸ்பிரிச்சுவலி நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்கோன்னா இந்த கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்படணும். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயத்துக்குள்ளே இருக்கிற அந்த கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்பட்டால் தான் நம்ம ஆவிக்குரிய ரீதியில் நம்ம வந்து விடுதலையோடு காணப்பட முடியும். பீப்புள் வந்து ஜனங்கள் வந்து எதிலெல்லாம் கட்டப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்போ ட்ரெண்டிங்காக நிறையா காரியங்களை வந்து சொல்லுவாங்க. நான் வந்து ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கிறேன் அப்படிம்பாங்க. ஸோ டிப்ரெஷன் வந்து ஒரு கட்டு, அவங்க இருதயத்துக்குள்ளே அந்த கட்டு காணப்படும். அப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸு, நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறேன் அப்படி. இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் அடிக்கடி என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. டிப்ரெஷனில் இருக்கிறேங்கிறாங்க, ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறேன். அவங்களாம் அப்படி இருக்கிறவங்க ஸ்பிரிச்சுவலி அவங்க ஃப்ரீயாகவே இருக்க முடியாது. ஆவிக்குரிய ரீதியில் அவங்க விடுதலையோடு காணப்படவே முடியாது. டிப்ரெஷனில் இருக்கிறவங்க எப்படி ஆவியினுடைய விடுதலையை வந்து பெற்றிருப்பாங்க, அப்படி பெற்றிருக்க முடியாது. ஸோ டிப்ரெஷன் அவங்க விட்டு போகணும், ஸ்ட்ரெஸ் அவங்கள விட்டு போகணும். நிறையா பீப்புள் இப்போ வந்து ரொம்ப ஒரி பண்ணிகிட்டு இருக்காங்க, கவலையோடு இருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து அடிக்கடி வந்து சொல்கிற வார்த்தை என்னென்னா, போர் அடிக்குது அப்படின்னு வந்து என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி அதெல்லாம் ஒரு கட்டு. எதுக்கு எடுத்தாலும் போர் அடிக்குன்னு சொல்கிறது. அப்புறம் வந்து பிட்டர்னஸ் உள்ளே இருக்கும், கசப்பு உள்ளே வச்சுருப்பாங்க. நிறைய பேர் வந்து கசப்போடு வந்து இருப்பாங்க. அப்படி கசப்போடு இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக ஆவிக்குரிய விடுதலை அடைந்தவர்கள் இல்லை. அதே மாதிரி நிறைய பேர் கில்ட்டோடு இருப்பாங்க. ஒரு குற்ற உணர்வு அவங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். குற்ற உணர்வு இருந்துச்சுன்னா நிச்சயமாக ஆவிக்குரிய விடுதலையோடு அவங்க காணப்படலைன்னு தான் அர்த்தம். அப்புறம் சில பேர் ரிக்ரெட்டோடு வந்து இருப்பாங்க. ரிக்ரெட் அப்படின்னா, இப்படி பண்ணிட்டோமே, இப்படி செஞ்சிட்டோமே, இப்படி செஞ்சுருக்கக்கூடாது, இப்படி பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அது வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி ரிக்ரெஷனோடு வந்து இருக்கிறவர்கள். அப்புறம் வந்து ஃபியர், நிறைய பேருக்கு வந்து இந்த ஃபியர் வந்து இருக்கும், பயத்தோடு இருக்கிறவங்க. பயந்தாலே நம்ம ஆவியில் வந்து விடுதலை பெறலைன்னு தான் அர்த்தம்.
நம்ம வந்து ஆவிக்குரிய விடுதலை இல்லாமல் தான் வாழ்கிறோன்னு அர்த்தம். பயமே இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய விடுதலை, ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீடமை பற்றி நம்ம பேசுகிறோம். கண்டிப்பாக பயம் வந்து என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்புறம் ஆங்ஸைட்டியும் நமக்கு இருக்கவே கூடாது. எதிர்காலத்தை குறித்த பயம், குழப்பம் இதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது. டயர்ட்னஸ், சில பேர் எதுக்கெடுத்தாலும் உடனே வந்து டயர்டாயிரும், களைப்பாகிறது. ஸோ அந்த மாதிரி டயர்ட்னஸ் நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம வந்து கண்டிப்பாக ஆவிக்குரிய ரீதியில் நம்ம வந்து விடுதலை பெறவில்லை அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ நிறைய காரியங்களை சொல்லியிருக்கேன். இது மாதிரி நிறைய காரியங்கள்னால மக்கள் இந்த காலத்தில் கட்டப்பட்டிருக்கிறாங்க. அப்படின்னா அவங்க ஆவிக்குரிய விடுதலையை இன்னும் பெறவில்லை அப்படி சொல்லி தான் அர்த்தம். நம்ம இப்படிப்பட்ட ஜனங்கள் எல்லாரும் ஒரு சுதந்திரமான ஒரு தேசத்தில் தான் வாழ்கிறாங்க. நம்ம எல்லாருமே சுதந்திர இந்தியாவில் தான் என்ன பண்ணுறோம், இருக்கிறோம். சுதந்திர இந்தியாவில் இருந்தாலும் இப்படி கட்டப்பட்டு தான் வந்து என்ன பண்ணுறாங்க, ஜனங்கள் இருக்கிறாங்க. பாவக்கட்டுகள்னால இந்த மாதிரி நிறைய காரியங்கள், கில்ட்டு, குற்ற மனசாட்சி, நிறைய அவங்களுக்குள்ள குற்ற உணர்வு நிறையா வந்து இருக்கும். கசப்புகள் இருக்கும், வெறுப்புகள் இருக்கும், பகை இருக்கும். இந்த மாதிரி நிறையா அழுத்தங்கள், மன அழுத்தம் எல்லாம் வந்து அவங்கள கட்டி வச்சிருக்கு. அதனால் ஸ்பிரிச்சுவலி அவங்க வந்து ஃப்ரீ இல்லாமல் இருக்கிறாங்க, ஆவிக்குரிய விடுதலை இல்லாமல் இருக்கிறாங்க. அதுக்கு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து சொல்கிறாரு, குமாரன் உங்களை விடுவித்தால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இவங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன் வந்து என்ன, ஒரே ஒரு தீர்வு. இப்படி இருக்கிறவர்கள் எல்லாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கிட்ட வரணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தங்களுடைய வாழ்க்கையை வந்து ஒப்பு கொடுக்கும்போது அவர் இந்த காரியங்கள் எல்லாவற்றிலிருந்தும் ஹல்லேலூயா விடுதலை தருகிறவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். குமாரன் விடுவித்தால் அவர்கள் மெய்யாகவே விடுதலை ஆவார்கள். இஃப் ஐ செட் யூ ஃப்ரீ யூ ஆர் கோயிங் டு பி ரியலி ஃப்ரீ அப்படி சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். நல்ல ஒரு சாதாரண ஒரு நம்ம நடைமுறை லாங்குவேஜ், இங்கிலீஷ் லாங்குவேஜில், நடைமுறை லாங்குவேஜில் சொல்லணும்னா இப்படி தான் இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணியிருப்பார், சொல்லியிருப்பார். இஃப் ஐ செட் யூ ஃப்ரீ, இப்போ நான் உங்களை விடுதலை ஆக்கினேன்னா நீங்கள் வந்து உண்மையாகவே மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் அப்படின்னு சொல்லி சாதாரணமாக அவர் வந்து சொல்லியிருப்பார். நம்மளுக்கு இலக்கண ரீதியில் நம்ம வேதாகமம் அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இயேசு கிறிஸ்து சொன்னால் எப்படி இருக்கும், இஃப் ஐ செட் யூ ஃப்ரீன்னு சொல்லியிருப்பார். ஹல்லேலூயா, நான் உங்களை விடுதலை ஆக்கினா நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். ஸோ இங்கே இயேசு கிறிஸ்து சொல்கிறது வந்து ஒரு ரேடிக்கல் ஃப்ரீடம் அப்படின்னா என்னென்னா ஒரு பேசிக் ஃபவுண்டேஷனல் ஃப்ரீடம், ஒரு அடிப்படையான ஒரு சுதந்திரம், அடிப்படையான ஒரு விடுதலை. அதுதான் வந்து ரேடிக்கல் ஃப்ரீடம் அப்படி சொல்லுவோம். அது வந்து இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ, இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த ஒரு அடிப்படையான ஒரு விடுதலையை இயேசு கிறிஸ்து கொடுக்கிறவராக இருக்கிறார். ஸோ கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலை அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா குற்ற மனசாட்சி இல்லாமல் இருக்கிறது. ஹல்லேலூயா. நிறைய பேர் வந்து குற்ற மனசாட்சினால், குற்ற உணர்வுனால் பாதிக்கப்பட்டு அவங்க ஆவிக்குரிய விடுதலை அடையாமலே என்ன பண்ணுறாங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை தான் வாழ்கிறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள குற்ற மனசாட்சி இருக்கும், குற்ற உணர்வு, அந்த கில்ட் இருக்கும். அப்புறம் வந்து அந்த கிளியர் கான்ஷியன்ஸ் வந்து என்ன பண்ணாது, இருக்காது. அவங்களோட கான்ஷியன்ஸ், மனசாட்சி வந்து சுத்தமாக இருக்காது. அது வந்து அவர்களை குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கும். நீ இப்படி செஞ்ச வந்தானே, நீ இப்படி பண்ண வந்தானே அப்படி சொல்லி அவங்கள குற்றப்படுத்தி கொண்டே இருக்கும். அந்த குற்ற மனசாட்சியை கொடுக்குறவன் வந்து பிசாசு. ஆண்டவர் வந்து எல்லாரும் ஃப்ரீயாக இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படி சொல்லி தான் ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு, எல்லாரும் விடுதலையோடு இருக்கணும், சமாதானத்தோடு இருக்கணும் அப்படின்னு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து விரும்புகிறாரு. ஆனால் பிசாசு வந்து என்ன பண்ணுறான், சில குற்ற மனசாட்சிகளை கொடுத்து, குற்ற உணர்வுகளை கொடுத்து மக்களை வந்து விடுதலை அடைய விடாமல், அவங்க வந்து நல்லா சமாதானமாக இருக்க விடாமல், சந்தோஷமாக இருக்க விடாமல் அவர்களை கீழ்ப்படுத்துகிறவனாகவே பிசாசு வந்து காணப்படுகிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து என்ன சொல்கிறார், கிளியர் கான்ஷியன்ஸை தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல மனசாட்சியை தருகிறவராக அவர் இருக்கிறார். பிசாசு குற்ற மனசாட்சியை எல்லாம் அந்த கில்ட் கான்ஷியன்ஸோடு இருப்பாங்க. கில்ட் கான்ஷியன்ஸ் வந்து யார் கொடுக்குறா, பிசாசு கொடுக்குறான். ஸோ இப்போ கிளியர் கான்ஷியன்ஸ் வந்து எப்போ வரும், நல் மனசாட்சி எப்போ வரும், நம்முடைய மனசாட்சி நம்மளை வந்து குற்றப்படுத்தக்கூடாது. அது வந்து எப்போ தான் வரும் அப்படின்னா, when God forgives all our sins. ஹல்லேலூயா. நம்முடைய எல்லா குற்றங்களையும், நம்முடைய எல்லா பாவங்களையும் எப்போ இயேசு மன்னிக்கிறாரோ, எப்போ தேவன் மன்னிக்கிறாரோ அப்போ தான்
இந்த குற்ற மனசாட்சியிலேருந்து நம்ம விடுதலை ஆக முடியும். ஹல்லேலூயா. ஸோ இதுதான் ஒரு பேசிக் ஃப்ரீடம் இன் அ கிறிஸ்டியன் லைஃப். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு அடிப்படையான விடுதலை வந்து இதுதான், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்கிறது. ஹல்லேலூயா. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்கிறது தான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் அடிப்படையான ஒரு விடுதலை. இதுதான் ஆண்டவர் முதல்ல ஒருத்தர் வந்து கிறிஸ்தவர் ஆகும்போது, ஒருத்தர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்போது முதலாக அவர்களுக்கு ஆண்டவர் என்ன விடுதலையை கொடுக்குறார், என்ன ஃப்ரீடம் வந்து கொடுக்குறாரு அப்படின்னு, பாவ மன்னிப்பு. ஹல்லேலூயா. பாவ மன்னிப்பு மூலமாக அவர்களை ஆண்டவர் வந்து விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறாரு. அதுக்கு நிறைய வசனங்கள் இருக்குது. ஸோ when God forgives all our sins, we get clear conscience. when God wipes away all our guilt, நம்முடைய குற்ற மனசாட்சி, குற்ற உணர்வுகள் எல்லாத்தையும் அழித்து போடும்போது நமக்கு அந்த சுத்த மனசாட்சி, நல் மனசாட்சி நமக்கு வருகிறது. ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற முதல் விடுதலை. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய விடுதலை. இது எல்லாருக்கும் கிடைக்கணும். இந்த உலகத்தில் நிறைய பேர் நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸில், டிப்ரெஷனில், கில்ட் கான்ஷியன்ஸோட, பிட்டர்னஸோட, எல்லாம் ஜலசியோட, ரொம்ப பொறாமை, வெறுப்பு, கசப்புன்னு நிறையா மாம்சத்தின் கிரியைகள் நிரம்பி, அவருடைய இருதயம் எல்லாம் மாம்சத்தின் கிரியைகளால் நிரம்பி காணப்படுது. ஆவிக்குரிய விடுதலை பெறாமே அவர்கள் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆவிக்குரிய விடுதலை பெறணும். குமாரன் அவர்களை விடுதலை ஆக்கணும். அவர்கள் குமாரன் விடுவித்தால் அவர்கள் மெய்யாகவே விடுதலை ஆவார்கள். ஸோ இந்த நல் மனசாட்சி, சுத்த மனசாட்சி எப்போ வரும் அப்படின்னு நான் வந்து சொன்னேன். எப்போ இயேசு கிறிஸ்து மூலமாக பிதா நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறாரோ அப்போ தான் நமக்கு சுத்த மனசாட்சி வருகிறது. அதுக்கு ஆதாரமாக சில வசனங்களை வாசிப்போம். சங்கீதம் 32:1-2 பாருங்கள். சங்கீதம் 32:1-2 பார்த்தீங்களா? எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாத இருக்குதா? அப்போ ஆவியில் கபடம் இல்லாமல் இருக்கிறதுனா என்ன? சுத்த மனசாட்சியோட இருக்கிறது. யாருடைய ஆவி, யார் வந்து சுத்த மனசாட்சியோடு இருக்கிறாங்களோ அவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. குற்ற மனசாட்சியோடு இருந்தால் இன்னும் சாபத்தில் தான் இருக்கிறோம், இன்னும் இந்த உலகத்தில் தான் இருக்கிறோம், பிசாசின் ஆளுகைக்குள்ளே தான் இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். சுத்த மனசாட்சி தருகிறவர் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அதுக்கு அவர் என்ன பண்ணுறாரு? மீறுதல்களை மன்னிக்கிறாரு, பாவத்தை வந்து மூடி போட்டுறாரு. ஹல்லேலூயா. சோதரன் அதை திரும்ப ஓப்பன் பண்ணி பார்க்கறது நம்முடைய தேவன் அல்ல. பிசாசு தான் வந்து நீ இப்படி பாவம் செஞ்சவன் தானே அப்படின்ற எண்ணத்தெல்லாம் கொடுக்கறது வந்து பிசாசு. ஆனால் ஏசு கிறிஸ்து ஒன்ஸ் வந்து ஃபர்கிவ் பண்ணிட்டாரு, மன்னிச்சிட்டார் அப்படின்னா அது அவ்வளோதான். ஹல்லேலூயா. இன்னொரு இடத்துல வந்து நம்முடைய பாவத்தெல்லாம் எங்கே போட, கடலின் ஆழத்தில் கொண்டு ஆண்டவர் போட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆழத்தில் திரும்ப போய் அதை பார்க்க விரும்பலைன்னு அர்த்தம். அப்புறம் வந்து முதுகுக்கு பின்னால் போட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. முதுகுக்கு பின்னால் திரும்பி அவர் பார்க்க மாட்டார். ஸ்தோத்திரம். ஸோ எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்படுது, எவனுடைய பாவம் மூடப்படுதோ அவன் பாக்கியவன். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், அவன் பாக்கியவான் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. இப்போ சுத்த மனசாட்சி நமக்குள்ளே வரணும்னா இதெல்லாம் நடக்கணும். மீறுதல்கள் மன்னிக்கப்படணும், பாவம் மூடப்படணும், அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணவே கூடாது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா ஒருத்தர் கிறிஸ்துவுக்குள்ளே வந்தால் தான் நடக்கும். கிறிஸ்துவுக்குள்ளே வந்தால் தான் அக்கிரமம் எல்லாம் மன்னிக்கப்படும், மீறுதல்கள் மன்னிக்கப்படும், பாவம் மன்னிக்கப்படும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளே வராமல் இந்த விடுதலையை ஜனங்கள் பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன்னா கிறிஸ்து வந்ததற்கான நோக்கமே அதுதான். நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நமக்கு விடுதலை கொடுப்பதற்கு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். விடுதலையோடு, சமாதானத்தோடு, பிதாவோட நல்ல ஒப்புரவான ஒரு உறவோடு வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ இயேசு கிறிஸ்து விடுதலை ஆக்கினால்தான், இயேசு கிறிஸ்துவை நம்பினாதான் இந்த குற்ற மனசாட்சியிலேருந்து விடுதலை அடைய முடியும். ஏன்னா யோவான் 1:29 சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை பற்றி யோவான் ஸ்நானகன் என்ன சொல்கிறாரு? இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. அந்த தேவாட்டுக்குட்டியை வந்தாதான், அந்த தேவாட்டுக்குட்டிக்கிட்ட வந்தாதான், அந்த தேவாட்டுக்குட்டியை நம்பினாதான், விசுவாசித்தாதான் இந்த பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் பாவங்களை மன்னிக்கிறவர்,
நமக்கு ஜீவனை தருகிறவர், நித்திய ஜீவனை தருகிறவர் அப்படின்னு யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ ஹல்லேலூயா, அவர்களுக்கு அவர் நித்திய ஜீவனை தருகிறவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். இன்னும் யாத்திராகமம் 34:7 பாருங்கள். யாத்திராகமம் 34:7 அங்கேயும் அங்கே சொல்லப்பட்டிருக்கு, பிதாவாகிய தேவனுடைய பாவங்களை மன்னிக்கிறவர் அப்படி சொல்லி. 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். போதும், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். வேற யாரும் இதை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் காண்பிக்கிற தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அவர் தான் அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவரா. அவர்கிட்ட வந்தாதான் இந்த குற்ற மனசாட்சி நீங்கி அந்த சுத்த மனசாட்சி நமக்கு வரும். அதுதான் ஆவிக்குரிய விடுதலை. ஸ்தோத்திர. கர்த்தர் நல்லவர். இன்னும் 2 விடுதலை இருக்குது. நம்ம அடுத்த வாரங்களில் அதை பார்க்கலாம். முதலாவது இப்போ நம்ம பார்க்குறது சுத்த மனசாட்சி. ஹல்லேலூயா. சுத்த மனசாட்சி அப்படிங்கிறது மூலமாக நம்ம ஆவிக்குரிய விடுதலை பெறுகிறோம் அப்படிங்கிற அந்த டாபிக் தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். இன்னும் வாசிப்போம். சங்கீதம் 85:2 பாருங்கள். சங்கீதம் 85:2. இப்போ பாருங்கள், நம்முடைய ஜனங்களோட அக்கிரமத்தை எல்லாம் மன்னித்து பாவங்கள் எல்லாம் மூடுகிற தேவனாக நம்முடைய தேவன் இருக்கிறார். 2 கொரிந்தியர் 5:19 பாருங்கள். 2 கொரிந்தியர் 5:19. அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களுக்கு ஒப்புவித்தார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் நம்ம மேலே ரொம்ப அன்பு வச்சுருந்ததுனால நம்முடைய பாவங்களை எல்லாம் கிறிஸ்து இயேசுடைய இரத்தத்தின் மூலமாக நமக்கு மன்னித்து விட்ட தெய்வம். ஹல்லேலூயா. அந்த தெய்வத்தை நம்பினாதான், அந்த தெய்வத்துக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தா இந்த ஆவிக்குரிய விடுதலையாகிய சுத்த மனசாட்சியை நம்ம எல்லாரும் பெற்றுக்கொள்ள முடியும். இன்னும் யோவான் 1:47 பாருங்கள். 1:47. யோவான் 1:47. ஆமென். அப்போ பாருங்கள், நாத்தான் வேலை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி சாட்சி கொடுக்குறாரு. இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். ஹல்லேலூயா. இப்போ நாத்தான் வேலை பிளேம்லெஸ் பர்சனாக என்ன பண்ணுறாரு, இருக்கிற கபடே இல்லாதவர், குற்ற மனசாட்சியே இல்லாமல் சுத்த மனசாட்சியோட இருக்கிறவர். ஸோ அதே போல் தான் எல்லாரையும் மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. சோதரன் நாத்தான் வேலை போல தான் எல்லாரையும் இயேசு மாற்ற விரும்புகிறார். அதுக்கு குமாரன் கிட்ட வந்தால் அவர் நிச்சயமாக அந்த விடுதலையை, இந்த ஆவிக்குரிய விடுதலை எல்லாருக்கும் கொடுப்பார். இப்போ நம்ம எல்லாரையும் கபடற்ற உத்தம கிறிஸ்தவன் அப்படின்னு எல்லாரும் சொல்லணும். ஹல்லேலூயா. கபடற்ற உத்தம கிறிஸ்தவன், அப்படிப்பட்ட ஒரு சுத்த மனசாட்சி நம்ம எல்லாருக்கும் வரணும் அப்படின்னு நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்து அவருடைய கட்டளைகள், அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம் அப்படின்னா நிச்சயமாக இயேசு கிறிஸ்து நம்மை பற்றி சொல்வார், கபடற்ற உத்தம கிறிஸ்தவன் இவன் அப்படின்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்வார். இது இயேசு கிறிஸ்து கிட்ட வந்தாதான். நாத்தான்வேல் இயேசு கிறிஸ்து கிட்ட வந்தான். ஹல்லேலூயா. வந்தப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் அப்படி சொல்கிறாரு. வரலன்னா அவன் பாட்டில் அவன் வேலையை பார்த்துட்டு இருந்திருப்பான். அவன் உத்தம இஸ்ரவேலன் இருந்தாலும் ஊருக்கு உலகத்துக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் இயேசு கிறிஸ்துட்ட வரும்போது ஆண்டவர் அதை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அவனுடைய குணாதிசயம் என்ன அப்படிங்கிறத ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஸோ நம்மளும் ஆண்டவர்கிட்ட வரும்போது தான் நம்முடைய கபடற்ற குணாதிசயம், நம்முடைய உத்தம குணாதிசயம் எல்லாமே வெளிப்படும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மற்றவர்களுக்கு முன்னால் கபடற்ற உத்தமர்களாக வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஸ்தோத்திரம். இப்போ இந்த பாவங்கள், இந்த அக்கிரமங்கள், இந்த மீறுதல்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் மன்னிக்கிறார் அப்படி சொன்னேன். அதுக்கு ஒரு பாஸ்டர் எப்படி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவாகிய தேவன் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பெரிய ஜெயண்ட் இரேசர், ஒரு பெரிய இரேசரை ஒன்று எடுத்து நம்ம செய்ய போகிற எல்லா அக்கிரமங்கள், எல்லா பாவங்களையும் இரேஸ் பண்ணிட்டாரு. ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தம் முழுவதுமாக சிந்தினதுனால நம்ம செய்த பாவங்கள், செய்ய போகிற ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு, ஃப்யூச்சர் எல்லா பாவங்களையும் இரேசரை வச்சு, பெரிய இரேசரை வச்சு இரேஸ் பண்ணிட்டாரு. ஹல்லேலூயா அப்படின்னு ஒரு பாஸ்டர் சொல்கிறாரு. அப்போ பாருங்கள், நம்ம எல்லா பாவங்களையும் ஆண்டவர் அதுக்காக நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்லாம் கிடையாது. ஹல்லேலூயா. இந்த கிருபையை நம்ம அதை ஒரு கிராண்டடாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. வி ஷுட் நாட் டேக் திஸ் கிரேஸ் ஃபார் கிராண்டட். ஓகே, ஆண்டவர் லைசன்ஸ் கொடுத்துட்டார், நம்ம எல்லா பாவங்களையும் ஆண்டவர் மன்னிச்சிட்டார்ல, அதனால் லைசன்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு
அது வந்து இட்ஸ் நாட் எ லைசன்ஸ் டு சின். ஹல்லேலூயா. அது வந்து ஒரு லைசன்ஸ் கொடுத்தது மாதிரி கிடையாது. பாவம் செய்வதற்கு ஒரு லைசன்ஸ் கிடைத்தது மாதிரிலாம் கிடையாது. ஹல்லேலூயா. சோதரன், நம்ம சுத்த மனசாட்சியோடு இருக்கணும் அப்படின்னு தான் ஆண்டவர் விரும்புகிறார். பாவம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா சுத்த மனசாட்சியோடு இருக்க முடியாது. பாவம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா நல்ல மனசாட்சியோடு நம்ம இருக்க முடியாது. ஸோ அந்த பாவம் உடனே நம்ம விட்டு அகல வேண்டும். ஹல்லேலூயா. அந்த பாவ வாழ்க்கையை நம்ம விட்டு நம்ம வெளியே வந்தால் தான் சுத்த மனசாட்சி உள்ளவர்களாக, நாத்தான்வேலை போல கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லுகிற அந்த ஒரு கேட்டகரிக்குள்ளே நம்ம வந்து வருவோம். ஹல்லேலூயா. சோதரன், அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளும்போது, அவருடைய வார்த்தைகள் கீழ்ப்படிந்து நடக்கும்போது ஆண்டவர் இந்த ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீடத்தை கர்த்தர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா பாவ வாழ்க்கையை நம்ம விட்டு நிச்சயமாக அகன்று போய்விடும். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த கர்த்தருடைய வார்த்தை நம்ம வந்து எச்சரிக்கிறதாக இருக்குது, நம்ம உணர்த்துகிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம ஒரு தப்பு செய்யும்போது உடனே ஆண்டவருடைய வார்த்தை வரும், அதை நம்ம வந்து உணர்த்தும், இது பாவம், இதை செய்யக்கூடாது அப்படி சொல்லி. அதான் சங்கீதத்தில் நம்ம வந்து வாசிக்கிற, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையினால், வசனத்தினால தன்னை காத்து கொள்கிறதுனால தானே அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய வசனத்தினால தான் நாம காத்துக்கொள்ள முடியும். சுத்த மனசாட்சி, குற்ற மனசாட்சி நீங்கள் நம்மை கழுவி சுத்தம் செய்கிறவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையின்படி நாம் நடக்கும்போது இந்த சுத்த மனசாட்சி நமக்கு உண்டாகிறது. சோதர கர்த்தர் நல்லவர். இன்னொரு இடத்துல ஒரு சைன் போர்டு, ஒரு பெட்ரோல் பங்கில் வந்து ஒரு சைன் போர்டு, ஒரு நோட்டீஸ் போர்டெலாம் வச்சுருப்பாங்கல்ல, அது மாதிரி நோட்டீஸ் போர்டில் இப்படி ஒரு வாசகம் எழுதியிருந்ததை நான் வந்து வாசித்தேன். என்ன வாசகம் அப்படின்னா, க்ளீன் இன்ஜின் கிவ்ஸ் மோர் பவர். க்ளீன் இன்ஜின் கிவ்ஸ் மோர் பவர். சுத்தமான அந்த இன்ஜின் இருந்துச்சுன்னா அது வந்து நல்ல பவர் வந்து கொடுக்கும், நல்ல சக்தியை வந்து கொடுக்கும். சுத்தமான இன்ஜின் தான் நிறைய பவரை வந்து என்ன பண்ணுது, கொடுக்குது. அதே மாதிரி தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை சுத்தமாக இருக்கும்போது, ஹல்லேலூயா, நம்முடைய வாழ்க்கை சுத்தமாக இருக்கும்போது, நம்ம நல் மனசாட்சியோட, சுத்த மனசாட்சியோட நம்ம வந்து இருக்கும்போது இன்னும் நம்ம வந்து பவர்ஃபுல்லான ஹல்லேலூயா சோதரன், நல்ல ஒரு வல்லமையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நம்ம வந்து வாழ முடியும். ஹல்லேலூயா. ஒரு சாதாரண ஒரு பைக்குக்கு, ஒரு காருக்கு அவன் வந்து அப்படி எழுதி வச்சுருக்கிறான், க்ளீன் இன்ஜின் கிவ்ஸ் மோர் பவர் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுருக்கான். அப்போ வந்து இன்ஜின் சுத்தமாக இருந்தால் அதோட பவர் வந்து அதிகமாக இருக்கிறது. த மோர் க்ளீன் இட் இஸ், த மோர் பவர் இட் கிவ்ஸ் அப்படி சொல்லலாம். ஹல்லேலூயா. எவ்வளோ சுத்தமாக இருக்குதோ அவ்வளோ தூரத்துக்கு அதுக்கு வல்லமை இருக்குது அந்த இன்ஜினுக்கு. ஸோ அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கை. ஹல்லேலூயா. நம்ம சுத்தமாக இருந்தோம், ஆண்டவருடைய வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை நம்ம வந்து காத்து கொண்டோம் அப்படின்னா நம்ம இன்னும் வல்லமையாக செயல்பட முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு இன்னும் வல்லமையாக செயல்பட முடியும். அந்த ஒரு மனசாட்சியை தருகிறவர் கர்த்தர். இந்த கில்ட்டு வந்து இருக்குல்ல, கில்ட் கான்ஷியன்ஸ், இந்த குற்ற மனசாட்சி, இது வந்து த மோஸ்ட் டிஸ்ட்ரக்டிவ் இமோஷன் அப்படின்னு சொல்லலாம். நம்மளை வந்து அப்படியே அழிச்சிரும், அடுத்த லெவலுக்கு நம்ம வந்து போகவே முடியாது. குற்ற மனசாட்சியோடு இருந்தோம் அப்படின்னா, இப்படி செஞ்சிட்டோமே அப்படி செஞ்சிட்டோமே அப்படி வருத்தப்பட்டுக்கிட்டு அப்படியே உட்காருகிறவர்களாக இருந்தோம் அப்படின்னா, இந்த குற்ற மனசாட்சி உடையவர்களாக இருந்தோம் அப்படின்னா, நம்ம வந்து வாழ்க்கையில் அடுத்த எபிசோடுக்கு நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, போகவே முடியாது. அப்படி நம்மளை வந்து அப்படியே வந்து என்ன பண்ணினோம், பேர்டன் பண்ணி பாரப்படுத்தி நம்மளை அப்படி கீழ்ப்படுத்தி உட்கார வச்சிரும் குற்ற மனசாட்சி. குற்ற மனசாட்சி மட்டும் இருந்துருச்சு, அதை வந்து அவனை குத்திக்கிட்டே இருக்குது ஒரு காரியம் அப்படின்னா, அவனால் எதையுமே விடுதலையோடு என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. இப்போ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலேருந்து விடுதலை தருகிறவர் தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஜனங்கள் இயேசுக்கிட்ட வந்தால் இந்த குற்ற மனசாட்சியிலேருந்து நிச்சயமாக ஆண்டவர் விடுதலை தருவார். இந்த மோஸ்ட் டிஸ்ட்ரக்டிவ் இமோஷன்ட்டருந்து ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். ஹல்லேலூயா. அது ஒரு மிகப்பெரிய அழிக்கிற சக்தியாக இருக்குது. கிறிஸ்தவர்களையும் சரி, கிறிஸ்துவை அறியாதவர்களும் சரி, இந்த ஒரு இமோஷன்னால், ஹல்லேலூயா, இந்த ஒரு ஃபீலிங்ஸ்னால, இந்த கில்ட் கான்ஷியன்ஸ்னால, இந்த குற்ற மனசாட்சினால் அவங்க அடுத்த லெவலுக்கு போக முடியாதவர்களாக இருக்கு. இட் வில் பேர்டன் தம், இட் வில் வெய் தம் டவுன். அவங்கள வந்து குறைச்சி எடை போட வச்சிரும். நான்லாம்
அதெல்லாம் வந்து என்னாலலாம் செய்ய முடியாது, அப்படிலாம் என்னால் நடக்க முடியாது அப்படின்ட்டு அவங்களையே அவங்க வந்து ரொம்ப தாழ்த்தப்பட்டு போகிற அளவுக்கு கொண்டு போயிடும் இந்த குற்ற மனசாட்சி. அதிலிருந்து தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு விடுதலை தருகிறார். எக்ஸாம்பிள் நம்ம பைபிள்லேருந்தே பார்த்தோம் அப்படின்னா சிம்சோனை வந்து எடுத்துக்கொள்ளலாம். சிம்சோனுக்கு ஆண்டவர் எவ்வளோ பவர் கொடுத்துருந்தார். அல்லேலூயா, செம்ம வல்லமை. அவன் வந்து அந்த பெரிய கதவே ரெண்டு கையில் தூக்கிட்டு வர்றான். அந்த கோட்டை கதவு எவ்வளோ பெருசாக இருக்கும். இப்போ மலைக்கோட்டை இருக்குது, மலைக்கோட்டையில் வந்து அந்த டோரு அது க்ளோஸ் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. அதில் அந்த மலைக்கோட்டை டோரு வந்து அதை 2 டோரையும் அப்படி தூக்கிட்டு வரேன்னா எவ்வளோ, நம்ம சாதாரண இந்த டோரே நம்ம ஒரு கதவையே 2 கையினால் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், தூக்குவோம். அப்போ அவ்வளோ பெரிய கோட்டையை மூடுற அந்த கதவை வந்து என்ன பண்ண தூக்கிட்டு வர்ற அளவுக்கு ஆண்டவர் வந்து வல்லமை கொடுக்குறாரு. கழுதையோட ஒரு தாடை எலும்பை வச்சு 1000 பெலிஸ்தியர்களை மேற்கொள்வதற்கு ஆண்டவர் வல்லமை கொடுத்துறான். அப்படிப்பட்ட வல்லமை உள்ள அப்போல்லாம் அவனுக்கு வந்து சுத்த மனசாட்சி தான் இருந்துச்சு. அல்லேலூயா, நல்ல மனசாட்சியோட ஆண்டவரோட நல்ல உறவில் இருந்ததுனால இதெல்லாம் ஆவிக்குரிய விடுதலையோடு இதெல்லாம் செய்ய முடிந்தது சிம்சோனால். ஆனால் எப்போ குற்ற மனசாட்சி உள்ளே வந்துச்சோ, எப்போ வந்து இச்சை அவனுக்குள்ளே வந்துச்சோ, எப்போ வேறொரு ஸ்திரியை அவன் வந்து பார்க்க ஆரம்பித்தானோ, அதுலேருந்து என்ன ஆயிடுச்சு, அவனோட பவர்லாம் போயிடுச்சு. ரகசியத்தை கர்த்தர் வந்து இந்த ரகசியத்தை யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார். இந்த ரகசியத்தை இந்த இச்சையின் காரணமாக அவன் வந்து சொல்லும்போது வெளியில் அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தின பிறகு அவன்கிட்ட அந்த பவர் எல்லாமே போயிடுச்சு. குற்ற மனசாட்சி அவனுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. அவனோட மனசாட்சியே அவனை வந்து குத்த ஆரம்பிச்சிருச்சு, உறுத்த ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அவன்கிட்ட அந்த வல்லமையெல்லாம் போயிடுச்சு. கண்கள் பிடுங்கப்பட்டவனாக, எல்லா சக்தியும் இழந்தவனாக, வல்லமை இழந்தவனாக, எல்லாரும் அவனை கிண்டல் கேலி பண்ணுற அளவுக்கு சிம்சோன் வந்து போயிட்டார். அப்போ இந்த குற்ற மனசாட்சி நம்முடைய மனசு சுத்தமாக இல்லை, ஆண்டவரோட நம்ம நல்ல உறவில் இல்லை அப்படின்னா, அப்போ நம்முடைய எனர்ஜி, நம்முடைய ஆற்றல் எல்லாம் எவ்வளோ வீணாகிறது. அல்லேலூயா, நம்முடைய சக்தி எல்லாம் எவ்வளோ வீணாகிறதுன்னு பாருங்கள். சிம்சோன் அதுக்கு ஒரு நல்ல உதாரணம். இந்த கில்ட் கான்சியன்ஸ் அவனுக்கு இருந்ததுனால அப்படி ஆயிட்டான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூதாஸ் காரியத்தை எடுத்துக்கங்க. அவர் வந்து குற்றமில்லாதவரை காட்டி கொடுத்துட்டான். இயேசு குற்றமே இல்லாதவர், ஆனால் குற்றமில்லாதவரை வந்து யூதாஸ் காரியத்தை வந்து காட்டி கொடுத்ததுனால அவனுக்குள்ள கில்ட் கான்சியன்ஸ் வந்துருச்சு, குற்ற மனசாட்சி வந்துருச்சு. அவர் எல்லாம் சிலுவையிலெல்லாம் அடித்த பிறகு தான் இவனுக்கு அந்த உணர்வு வருது, ஐயோ குற்றம் இல்லாதவரை காட்டி கொடுத்துட்டேனே அப்படின்னு. அந்த கில்ட் கான்சியன்ஸ் அவனை பயங்கரமாக வந்து என்ன பண்ணுது, ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அந்த குற்ற மனசாட்சியோட தேவாலயத்துக்கு நேராக ஓடுறான். அவன் நேராக எங்கே ஓடி வந்திருக்கலாம், கல்வாரி சிலுவையை நோக்கி ஓடி வந்திருக்கலாம். யூதாஸ் காரியத்து கல்வாரி சிலுவையை நோக்கி ஓடி வராமல், அதனால தான் இயேசு குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள், குமாரனை நோக்கி ஓடி வராமல் தேவாலயத்தை நோக்கி ஓடுறான். அங்கே பரிசேயர் வேதபாரகள்லாம் என்ன பண்ண, அதெல்லாம் காசெல்லாம் ரிட்டன் வாங்க முடியாது, அது எதுவும் பண்ண முடியாது. நீ குற்றமில்லாத காரியங்கள், அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம், நாங்கள் வந்து காசு கொடுத்து உன்னை செய்ய வச்சா நீ செஞ்சுட்டு அவ்வளோதான், உன் காசு உன்னோட மண்ணா போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க, அவனை வந்து டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க. உடனே காசெல்லாம் தேவாலயத்தில் அப்படி விட்டு எரிஞ்சிட்டு இந்த குற்ற மனசாட்சி அவனை ரொம்ப பாதித்ததுனால தூக்கு போட்டு இறந்துட்டான். அப்போ அந்த குற்ற மனசாட்சி எந்த லெவலுக்கு கொண்டு போகுது, சூசைடு லெவலுக்கு ஒருத்தரை வந்து கொண்டு போகுது. இதில் இருந்தெல்லாம் விடுதலை கிடைக்கணும் அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்பணும். அல்லேலூயா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும், அவருடைய வார்த்தையை வாசிக்கணும். அல்லேலூயா, அவருடைய வார்த்தையில் தான் இருக்குது வல்லமை. அவருடைய வார்த்தை நம்ம உற்சாகப்படுத்தி கொண்டு போகிறதா இருக்குது, வழி நடத்துகிறதாக இருக்கிறது. இந்த குற்ற மனசாட்சி இதில் இருந்தெல்லாம் விடுதலை தருகிறதாக இருக்கிறது. நம்முடைய பாவம் மீறுதல் தான். யூதாஸ் காரியத்தை என்ன அக்கிரமம் செஞ்சிட்டான், மீறுதல் செஞ்சிட்டான். இயேசு கிறிஸ்துக்கிட்ட வந்திருந்தா, கல்வாரி சிலுவையை நோக்கி ஓடி வந்திருந்தா, அவன் வந்து என்ன பண்ணியிருந்திருப்பான், விடுதலை பெற்றிருப்பான். ஆண்டவர் வந்து பக்கத்தில் இருந்த கல்லனையே ஆண்டவர் வந்து என்ன பண்ணார், விடுவித்தார். மெய்யாகவே நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அவன் கள்ளன், அவனையே ஆண்டவர் வந்து ரட்சிக்கும் போது யூதாஸ் காரியத்து கூடவே இருந்தவன் ஒரு துரோகம், அதெல்லாம் ஆண்டவர் வந்து ஈஸியாக என்ன பண்ணியிருந்திருப்பார், அவனுக்கு மன்னித்திருப்பார். ஆனால் இந்த குற்ற மனசாட்சினால் வாதிக்கப்பட்டு ரொம்ப மாறப்பட்டு அப்படி அதில் போய் சிக்குண்டு போய் தன்னைத்தானே மாய்த்து கொண்டான்.
இந்த மாதிரி ஜனங்கள் நிறைய பேர் வந்து குற்ற மனசாட்சியோடு இருக்க, இவங்க எல்லாம் விடுதலை ஆகணும். அல்லேலூயா. குற்ற மனசாட்சியில் இருக்கிற அந்த ஜனங்கள் எல்லாரும் விடுதலையாகி சுத்த மனசாட்சியோடு அவர்கள் வாழணும் அப்படிங்கிறது ஆண்டோடைய விருப்பம். குற்ற மனசாட்சியிலே அவங்க சாகணும் அப்படிங்கிறது பிசாசோட விருப்பம். சுத்த மனசாட்சி பெற்று நல்ல விடுதலையோடு வாழணுங்கிறது தேவனுடைய விருப்பம். அது கர்த்தரிடத்தில் வந்தாதான். அல்லேலூயா. கல்வாரி சிலுவையை நோக்கி ஓடி வந்தாதான் இந்த விடுதலை ஜனங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஸோ இப்போ நிறைய பேர் ரொம்ப டயர்டாகிறது, ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கிறது, இதெல்லாம் காரணம் இந்த கில்ட் கான்ஷியன்ஸ் தான். இந்த குற்ற மனசாட்சி ஒரு பெரிய குப்பை எல்லாம் சேர்த்து ஒரு பெரிய மூட்டையாக சில பேர் தூக்கிட்டு அலைவாங்க பாருங்கள். மனநிலை சரியில்லாதவங்க எல்லாம் குப்பையாக பொறுக்கி போட்டு மூட்டை ஃபஸ்ட்டு ஒரு சின்ன சாக்காக தான் இருக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய சாக்காயிரும், ஒரு வருஷத்தில் ரொம்ப பெரிய சாக்காயிரும். அவ்வளோ தூரத்துக்கு வந்து கார்பேஜ் எல்லாம் வந்து குப்பைகளை தூக்கிட்டு போவோம். அது மாதிரி தான் கில்ட் கான்ஷியன்ஸு. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் அப்படியே சின்னதாக தான் இருக்கும் பார்க்குறக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் அது குத்தி அதை நம்மளை அப்படியே நம்முடைய மனசை சாகடிச்சிடும், இருதயத்தை சாகடிச்சிடும், சூசைட் லெவலுக்கு கொண்டு போயிடும். இந்த எல்லாரும் தோள்கள் மேலே இந்த குற்ற மனசாட்சியை சுமந்து கொண்டு அலைகிறவர்களாக நிறைய ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி வரணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதுக்கு நம்ம கண்டிப்பாக ஜெபம் பண்ணுவோம். குற்ற மனசாட்சி நீங்கி, ஹல்லேலூயா, பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, மீறுதலிருந்து அவர்கள் எல்லாரும் மன்னிப்பு பெற்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் அவர்கள் வேரூன்றி வளரணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதற்காக நம்ம அனுதினமும் ஜெபிக்கிறவர்களாக காணப்படுவோம். இன்னும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன செய்திருக்கிறார், இந்த குற்ற மனசாட்சியிலேருந்து விடுதலையாக, பாவத்திலேருந்து, மீறுதல்கள், அக்கிரமத்திலேருந்து நம்ம விடுதலை பெற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கிறார் அப்படின்னா, கொலோசியர் 1:14 வாசிப்போமா? கொலோசியர் 1:14. இதைத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு செய்திருக்கிறார். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாக்கியிருக்கு. ஹல்லேலூயா. The Father God purchased our freedom and forgave our sins அப்படி சொல்லலாம். The Father God purchased our freedom. எப்படி நம்மளுக்கு இந்த ஃப்ரீடம், இந்த மீட்பு எப்படி வந்து கிடைச்சிது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தினால. ஹல்லேலூயா. அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தத்தினாலே இந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு. இதை பர்ச்சேஸ் பண்ணது யார்? இது விலை கொடுத்து வாங்கினது யார்? இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தை விலையாக கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா. நமக்கு இந்த ஃப்ரீடத்தை கொடுத்துருக்கிறார், நமக்கு இந்த விடுதலையை கொடுத்துருக்கிறார். அப்போ நம்ம எவ்வளோ தூரம் நம்ம ரொம்ப பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. ஸோ எவ்வளோ பாக்கியவான்கள், நம்ம எவ்வளோ ஸ்லாக்கியம் பெற்றவர்கள். நம்ம இப்படிப்பட்ட காரியத்தை செய்த இயேசுவுக்கு நம்மை நாமே முழுவதுமாக அர்ப்பணித்து வாழுகிறது தான் அவருக்கு நன்றி கடன் செலுத்துகிறதாக இருக்க முடியும். உண்மையான நன்றி கடன் செலுத்துகிறதாக இருக்கிறதுனா அவருக்கு நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாக அர்ப்பணித்து அவர் சொல்லுகிறபடி வாழுகிற ஒரு வாழ்க்கை வாழணும். ஹல்லேலூயா. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்து செய்திருக்கிறார். இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை செய்தவர் பிதா. ஹல்லேலூயா. தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பி விலையேறப்பெற்ற தன்னுடைய இரத்தத்தை சிந்த வைத்து நம்ம எல்லாருக்கும் அந்த மீட்பு, விடுதலையை ஆண்டவர் பெற்று கொடுத்திருக்கிறார். இன்னும் 1 கொரிந்தியர் 6:20 தெளிவாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. 1 கொரிந்தியர் 6:20 கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். விலை கொடுத்து வாங்கி, என்ன விலை? தன்னுடைய இரத்தத்தையே விலையாக கொடுத்துருக்கிறார். இப்படி யார் செய்வா? ஹல்லேலூயா. எந்த தெய்வம் செய்யும் இது மாதிரி? தன்னுடைய இரத்தத்தையே விலையாக கொடுத்து நமக்கு ஃப்ரீடத்தை வாங்கி கொடுத்துருக்கிறார், நமக்கு விடுதலையை வாங்கி கொடுத்துருக்கிறார், நமக்கு மீட்பை கொடுத்த தெய்வம். அவருக்காக வாழ முழுவதுமாக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உலகத்தோடு கலந்த ஒரு வாழ்க்கை அல்ல, இயேசுவுக்காக தனித்துவமாக, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், வாழ்கிற வாழ்க்கை தான் அவருக்கு நன்றி கடன் செலுத்துகிற ஒரு வாழ்க்கை. அதான் தாவீது சொல்றார், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரத்துக்காகவும் என்னத்தை செலுத்துவேன். பழைய ஏற்பாட்டிலே சொல்றாரு. அவர் இயேசு கிறிஸ்துவை பார்க்கல, இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தை பார்க்கல, இந்த மீட்பை பார்க்கல, இந்த புதிய உடன்படிக்கையை பார்க்கல. ஆனால் பிதாவாகிய தேவனுடைய இரக்கத்தையும் பிதாவாகிய தேவன் கொடுத்த மன்னிப்பையும் பெற்ற தாவீது சொல்றார், ஹல்லேலூயா, கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரத்துக்கும் என்னத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் அப்படி சொல்றார். ஹல்லேலூயா. சோதரர், எவ்வளோ பெரிய வார்த்தை அது.
அவர் இப்போ நம்ம புதிய உடன்படிக்கைக்குள்ளே வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தை பார்த்துருக்குறோம். அவர் ரத்தத்தை சிந்தி நமக்கு கொடுத்த அந்த மீட்பு, அந்த விடுதலை, இதெல்லாம் அனுபவிக்கிற நம்ம எப்படி வாழணும்? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சுத்த மனசாட்சி உள்ளவர்களாக, கபடற்ற உத்தம இஸ்ரவேலராக, கபடற்ற உத்தம கிறிஸ்தவர்களாக வாழ நம்மை கர்த்தர் அழைக்கிறார். ஹல்லேலூயா. இதற்காக கிரயமாக தன்னுடைய இரத்தத்தையே இயேசு கிறிஸ்து சிந்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த இரத்தத்திற்கு நன்றியாக நம்மையே முழுவதுமாக ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். சோதரன், அப்போ தான் குற்ற மனசாட்சி நம்ம வாழ முடியும். அவருடைய மரணம், his death wasn't meant to make you religious but to set you free. ஹல்லேலூயா. அவருடைய மரணம் நம்மளை ஒரு மதத்தை பின்பற்றுவதற்காக அவர் மரணம் அடையவில்லை. நம்ம எல்லாம் விடுதலையோடு வாழ்வதற்காக அவர் மரணம் அடைந்தார். ஹல்லேலூயா. நம்ம சுதந்திரமாக வாழ்வதற்கு, நம்ம விடுதலையோடு பாவ மன்னிப்பு பெற்று விடுதலையோடு வாழ்வதற்காக தான் அவர் மரணம் அடைந்தார். ஆனால் மக்கள் என்ன நினைக்கிறாங்க? இது ஒரு மதம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரிலிஜன் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது ஒரு மதத்தை பின்பற்றுகிறாங்க அப்படின்னு. மதத்தை ஸ்தாபிப்பதற்காகவா இயேசு கிறிஸ்து மரணம் அடைந்தார்? இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. மதத்தை ஸ்தாபிப்பதற்காக இயேசு கிறிஸ்து மரணம் அடையவில்லை. நம்மை விடுதலையாக்க, தேவனுடைய ராஜ்யத்தில் புத்திரராக மாற்ற, பிள்ளைகளாக மாற்ற இயேசு கிறிஸ்து மரணம் அடைந்தார். அதை உணர்ந்தவர்களாக, ஹல்லேலூயா, அதை நம்ம உணர்ந்துட்டோம்னாலே நம்மளுக்குள்ள அந்த சுத்த மனசாட்சி வந்துடும். குற்ற மனசாட்சி எல்லாம் நம்ம விட்டு போய்விடும். அப்போ ஒரு கிறிஸ்தவன், இயேசுவை அறிந்தவன், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு கிறிஸ்தவன் இந்த குற்ற மனசாட்சியோட வாழலாமா? நிச்சயமாக அந்த குற்ற மனசாட்சியோட வாழவே கூடாது. ஹல்லேலூயா. ஏன்னா அதை தான் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிட்டாரே, கிரயத்துக்கு விலக்கிரயமாக தன்னுடைய ரத்தத்தையே கொடுத்து எல்லா மன்னிப்பையும் அருள அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நம்ம அவரை ஏற்றுக்கொண்டா போதும், அவரை விசுவாசித்தா போதும். ஒரே ஒரு கண்டிஷன் தான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதை நம்ம நிறைவேற்றிட்டா எல்லாத்துலேருந்தும் விடுதலை தருகிறார். அப்புறம் எதுக்கு நம்ம கில்ட் கான்ஷியன்ஸோடு இருக்கணும், குற்ற மனசாட்சியோடு இருக்கணும்? இருக்கவே வேணாம். அப்போ ஒரு பாவம் செஞ்சுட்டா என்ன பண்ணுறது? அப்போ நம்மளுக்கு குற்ற மனசாட்சி வந்துடும்ல. பாவம் செஞ்சுட்டா உடனே என்ன பண்ணணும்? அடுத்த செகண்டே ஆண்டவரே இந்த தப்பை செஞ்சுட்டேன் அப்படின்னு அறிக்கை செய்யணும். ஹல்லேலூயா. இப்போவும் நம்ம எல்லாம் பர்ஃபெக்ட் கிடையாது. ஏதாச்சும் ஒரு விதத்தில் என்ன பண்ணிடுவோம்? கண்டிப்பாக தவறிடுவோம். ஏன்னா விழுந்து போன உலகத்தில் என்ன பண்ணுறோம்? வாழ்கிறோம். இந்த உலகம் எல்லாம் யாருடைய ஆளுகைக்குள்ளே இருக்குன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த உலகம் யாருக்குள்ளே கிடக்குது? பொல்லாங்கனுக்குள் கிடக்குது. அப்போ பொல்லாங்க எல்லாம் நம்ம சுற்றி நிற்கிற பாவங்களை எல்லாம் உதறி தள்ளி விட்டுன்னு தான் சொல்கிறார். ஹல்லேலூயா. எபிரேயர் நிருபக்காரர் சொல்கிறார். இப்போ சுற்றி என்ன தான் நிற்கிது? பாவம் தான் நிற்கிது. அதை நம்ம உதறி தள்ளணும். ஒரு சில நேரம் அந்த பாவம் நம்மளை என்ன பண்ணிடுது? அட்டாக் பண்ணி நமக்குள்ளே வந்துடுது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, உடனே இஃப் யூ டூ சம்திங் ராங், இஃப் யூ டூ அ சின், அ லிட்டில் சின், ஸ்மால் சின், ஏதோ ஸ்மால் சின் பெரிய சின்லாம் கிடையாது. நான் சொல்கிறேன், ஒரு சின்ன தவறு ஏதோ ஒன்று நீங்கள் செஞ்சிட்டாலும் உடனே வி ஷுட் கன்ஃபஸ் இட். ஹல்லேலூயா. நம்ம அறிக்கை செய்யணும். அறிக்கை செய்துட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி நம்ம நினைக்கவே வேண்டாம். ஹல்லேலூயா. அதுக்கு ஒரு சில வசனங்கள் எல்லாம் ஆதாரமாக நம்ம வாசிப்போம். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா அப்போஸ்தலனாகிய பேதுருவை சொல்லலாம். ஹல்லேலூயா. இவன் யூதாஸ் காரியத்தை என்ன பண்ணான்? இந்த குற்ற மனசாட்சியிலே குத்துண்டு தற்கொலையே செய்து கொண்டான். அவன் கல்வாரி சிலுவையை நோக்கி ஓடி வரல, இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடி வரல. ஆனால் பேதுரு என்ன பண்ணார்? அடுத்த அதிகாரத்தில், மத்தேயு 26வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா கடைசி வசனம், மத்தேயு 26வது அதிகாரம் 75வது வசனத்தில் பேதுரு, அவருக்கு குற்ற மனசாட்சி வந்துச்சு. ஐயோ, இப்படி ஆண்டவர் சொன்னார், நான் செஞ்சிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு மறுதளிச்சிட்டனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் மறுதளிச்சிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு? சேவல் கூவுறதுக்கு முன்னே என்னை 3 தரம் மறுதளிப்பா என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வார்த்தையை நினைத்து கொண்டு, அப்படி நினச்சி கொண்டு தூக்குப்பட்டு செத்துட்டான். அப்படின்னா இருக்கு, நினைத்து கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதான். கன்ஃபஸ் பண்ணுறான், ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்க, நான் ஆனால் செஞ்சிட்டேன். 3 தரம் என்னை மறுதளிப்பான்னு சொன்னீங்க, ஆனால் நான் செஞ்சிட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு தவறை உணர்ந்தவனா மனம் கசந்து அழுகிறான், அறிக்கை செய்கிறான். ஆண்டவர் அவனுக்கு விடுதலை கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் உயிர் தழுந்ததுக்கப்புறம் பிரசங்கம் பண்ணி முதல் பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. இங்கே அதிகாரத்தில் தான் அந்த யூதாஸ் காரியத்தோட இருக்குது, அந்த சம்பவம் இருக்குது. 27வது அதிகாரத்தில் முதல்ல ஒரு 5, 7,
ஆமாம் 8 வசனம் வாசிச்சிங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா யூதாஸ் காரியத்தோட நிலைமை இருக்குது. அவன் குற்ற மனசாட்சியினால் குத்துண்டு கடைசியில் போய் என்ன பண்ணுறான், தூக்கு போட்டு இறந்துடுறத நம்ம வந்து பார்க்குறோம். கர்த்தர் நல்லவர். அப்போ வந்து அறிக்கை செய்கிறதுல தான் விடுதலை இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்தவர்கள் வந்து குற்ற மனசாட்சி உடையவர்களாக இருக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன். அப்புறம் அப்போ பாவம் செஞ்சுட்டா என்ன பண்ணுறது அப்படின்னா, பாவம் செஞ்சுட்டா உடனே அந்த பாவத்தை அறிக்கை செய்யணும். ஆண்டவரே இந்த மாதிரி நான் தப்பு பண்ணிட்டேன், பேதுரு மாதிரி உடனே என்ன பண்ணணும், அறிக்கை செய்யணும். 3வது தடவை சேவல் கூவும்போது ஞாபகம் வந்துருச்சு, ஐயோ ஆண்டவராக இயேசுக்கு சொன்னாரே நான் செஞ்சிட்டேனே அப்படி சொல்லிட்டு அந்த குற்ற மனசாட்சி வரும்போது உடனே வெளியே போய் மன கசந்து அழுது ஆண்டவருடைய சமூகத்தில் அழுது அந்த பாவத்துக்கு மன்னிப்பை பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. ஸோ அப்படிப்பட்டவர்களாக நம்ம இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக குற்ற மனசாட்சியோட நம்ம வந்து வாழ வேண்டிய அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. இன்னும் அதுக்கு வசனங்கள் நீதிமொழிகள் 28:13 எல்லாருக்குமே தெரியும். நீதிமொழிகள் 28:13 தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் அப்படின்னு அங்கே நீதிமொழிகளில் நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ பாவம் செய்தால் பாவத்தை என்ன பண்ணக்கூடாது, மறைக்கவே கூடாது. ஹல்லேலூயா. சொல்லுவாங்கள்ல, டாக்டர்கிட்ட வக்கீல்கிட்டலாம் உண்மையை வந்து என்ன பண்ணக்கூடாது, மறைக்கவே கூடாது, உண்மையை சொல்லிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போனா உண்மையை சொல்லிவிட்டு அவங்க எப்படியும் காப்பாற்றுவாங்க. வக்கீல் எப்படியாவது பொய் சொல்லியாச்சும் என்ன பண்ணிடுவார், அப்படி காப்பாற்றிடுவார். ஸோ அது மாதிரி தான் டாக்டர்கிட்டையும் பொய் சொன்னால் முடிஞ்சு போச்சு, நம்ம உயிரே இழக்க நேரிடும். டாக்டர்கிட்டையும் வக்கீல்கிட்டையும் நம்ம வந்து பொய்யே சொல்லக்கூடாது சொல்லுவாங்க. இங்கே அதே மாதிரி தான் ஆண்டவராகிய அவர்களுக்கும் மேலானவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. நம்ம வந்து ஆண்டவருக்கே தெரியாமல் பாவம் செஞ்சிருவேன்லாம் நினைக்கவே கூடாது. ஆண்டவருக்கு மறைவானது எதுவுமே கிடையாது. அப்போ பாவங்களை மறைக்கக்கூடாது, அதை அறிக்கை செய்து விட்டு விடும்போது ஆண்டவர் இரக்கம் தருகிறவராக இருக்கிறார். சங்கீதம் 32:5 பாருங்கள். சங்கீதம் 32:5 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னிக்கிறவராக இருக்கிறார். நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். எப்படி சொல்றாரு பாருங்க, தாவீது வந்து என் அக்கிரமத்தை மறைக்காமல், ஹல்லேலூயா, தெளிவாக சொல்றாரு, நான் உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன், கன்ஃபஸ் பண்றாரு. அப்போ தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். எவ்வளோ அருமையான வசனம். அப்போ பாவம் செஞ்சுட்டா உடனே என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வசனம். உடனே என்ன பண்ணணும், மறைக்காமல் ஆண்டவருக்கு அறிவிக்கணும், மீறுதல்களெல்லாம் அறிவிக்கணும். ஆண்டவர் பாவத்தின் தோஷத்தை எல்லாம் மன்னித்து விடுவார். ஸ்தோத்திரம். யோபு 31:33 பாருங்க. யோபு 31:33 அப்படி ஒழிச்சு வச்சா என்ன ஆகுறது, வாழ்க்கையே போயிடும். அல்லேலூயா. யோபு வந்து அப்படிலாம் வந்து என்ன பண்ணல, செய்யலை. நான் ஆதாமை போல என் மீறுதல்களெல்லாம் மூடி போய் ஒளிஞ்சிக்கிட்டார்ல. ஆதாமை வந்து என்ன பண்ணார், போய் ஒளிஞ்சிக்கிட்டார். ஆண்டவர் கண்டுபிடிக்க முடியாது, ஆண்டவரால் போய் ஒளிஞ்சிக்கிடுவோம் அப்படின்னு போய் மீறுதல்களெல்லாம் மூடி நான் போய் ஒளிச்சு வைக்க முடியுமா, அவ்வளோலாம் முடியாது. ஹல்லேலூயா. அறிக்கை செய்தால் மன்னிப்பு உண்டு அப்படிங்கிறதுக்கு அது நல்ல ஒரு ஆதாரம். 1 யோவான் 1:8-10 பாருங்கள். நல்ல தெளிவாக அப்போஸ்தலனாகிய யோவான் அங்கே எழுதியிருக்கிறாரு. 1 யோவான் 1:8-10 நமக்கு பாவம் இல்லை, நான்லாம் அந்த கேட்டகரிக்கு போயிடும். நாங்களாம் ஆபிரகாமுடைய குமாரர், நாங்கள் எதற்கும் அடிமையானவர்கள் அல்ல அப்படின்னு. அவங்களும் இவங்களும் ஒன்று. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள்ள இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ வந்து நாம் 10ஆம் வசனத்தில் நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவராக இருப்போம். ஏன்னா நம்முடைய பாவத்துக்காகத்தான் அவர் ரத்தம் சிந்தி இருக்கிறார். ஆனால் நம்ம வந்துட்டு நான் வந்து பாவமே செய்யலை அப்படி சொன்னோம்னா நம்ம அப்போ ஆண்டவரை வந்து பொய்யராக வந்து என்ன பண்ணுறோம், மாற்றுக்கிறோம். அப்படி நம்ம சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. இப்போவும் சில காரியங்களை இடரும்போது தவறும்போது உடனே நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வம். ஹல்லேலூயா. ஒரு அருமையான தெய்வத்தை நம்ம வந்து வணங்குகிறோம், தொழுது கொள்கிறோம். சோதர கர்த்தர் நல்லவர். இன்னும் 51வது சங்கீதம். தாவீதும் குற்றமான சாட்சியிலே இறந்தே போயிருந்திருக்கலாம். பத்சேபாளுக்கிட்ட என்ன பண்ணார், தாவீது வந்து ஒரு அக்கிரமம் பண்ணிட்டாரு, மீறுதல் செஞ்சிட்டாரு. சங்கீதம் 51 அதுக்கப்புறம் தான் எழுதுறாரு. பத்சேபாள்கிட்ட
பாவம் செய்த பிறகு தான் அந்த சங்கீதம் 51 எழுதுறாரு. அதில் 2, 3, 4 வசனங்களை வாசிங்க. என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் வரை என்னை சுத்திகரிங்க ஆண்டவரேன்றாரு. அறிந்திருக்கிறேன், எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்குது, குற்ற மனசாட்சி எப்பொழுதும் எனக்கு முன்னால் நிற்குது ஆண்டவரேங்கிறாரு. உமக்கு ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செஞ்சிட்டேன், நடப்பித்துட்டேன் ஆண்டவரே, நீதி விளங்கவும் அறிக்கை இடுகிறேன். அல்லேலூயா. இப்போ பாவம் செய்த தாவீது என்ன பண்ணுறாரு? உடனே 32வது சங்கீதத்துலேயும் வாசித்தோம், இங்கேயும் வந்து பத்சேபாள்கிட்ட பாவம் செஞ்ச பிறகும் அறிக்கை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ அறிக்கை செய்தால் எவ்வளோ ஆசீர்வாதம். தாவீது வந்து அறிக்கை செய்தார். இந்த பாவத்தெல்லாம் அறிக்கை செய்ததுக்கப்புறம் ராஜாவா, அல்லேலூயா, அவர் நீடித்து இருக்க கர்த்தர் உதவி செய்தார். இது மட்டும் அறிக்கை செய்யலைன்னு வைங்களேன், இப்போ ராஜாவாக இருக்கும்போது தான் பண்ண தப்பு இது. அறிக்கை செய்யாமல் இருந்திருந்தாருன்னா உடனே ராஜ்யபாரம் அவரை விட்டு விலகி இருக்கும். சவுல் வந்து ஒரு மீறுதல் செய்கிறாரு, அதை வந்து அவர் வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறாரு, நியாயப்படுத்துறாரு. சவுல் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டு ஆண்டவருக்கு கீழ்ப்படி, ஆசாரியன் தான் வந்து பலி செலுத்தணும், ஆனால் இவரே வந்து என்ன பண்ணிடுறாரு? பலி செலுத்திடுறாரு சவுல். அப்போ நீ செய்த காரியம் என்னன்னு சொல்லி சாமுவேல் வந்து கேட்கும்போது, தீர்க்கதரிசி வந்து கேட்கும்போது, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் வர லேட் ஆயிடுச்சு, அதனால தான் நான் ஜனங்கள் எல்லாம் ரொம்ப இதாகிட்டாங்க, களைப்பாயிட்டாங்க, ரொம்ப டைம் ஆனதுனால நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு என்ன பண்ணுறாரு? நியாயப்படுத்துகிறாரு. உடனே ஆண்டவர் சொல்லிடுறாரு, ராஜ்யபாரம் உன்னை விட்டு போயிற்று அப்படி சொல்கிறார். இருதயத்துக்கு ஏற்ற ஒருத்தனுக்கு இந்த ராஜ்யபாரத்தை நான் கொடுத்துட்டேன்னு சொல்லிடுறாரு. இப்போ அறிக்கை செய்யலை, நியாயப்படுத்தணுன்னா மாட்டிக்குவோம். இல்லை நான் அப்படிலாம் ஒன்றும் பெரிய பாவம் இல்லையே, இதெல்லாம் ஒன்றும் இது இல்லை கிடையாது அப்படிலாம் இல்லையே அப்படின்ட்டு நம்ம ஏதாச்சும் நியாயப்படுத்தி பேசணுன்னா அவ்வளோதான், நம்ம லைஃப் சாப்டர் முடிஞ்சுன்னு அர்த்தம். ஆனால் அறிக்கை செய்துடும், ஆண்டவரே நான் உண்மையில தப்பு பண்ணிட்டேன், இது தப்பு தான் அப்படி சொல்லி அறிக்கை செய்யும்போது, அதுக்கப்புறம் தாவீது எவ்வளோ நாட்கள் ராஜ்யபாரம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஆண்டோடைய சிநேகிதர்னு அழைக்கப்படுகிறாரு. அல்லேலூயா. நல்ல பூரண வயதுள்ளவராக தாவீது வந்து என்ன பண்ணுறாரு? 40 வருஷம் சமஸ்த இஸ்ரவேலையும் அரசாண்டு, 40 வருஷம் அரசாண்டு என்ன பண்ணுறாரு? நல்ல ஒரு மரணத்தை அவர் அடைகிறத நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ அறிக்கை செய்தாதான் நல்ல ஒரு வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன பண்ண முடியும்? வாழ முடியும். அதே தான் இயேசு கிறிஸ்து வந்து ஒரு உவமை சொல்லும்போது சொல்லுவார். லூக்கா 15வது அதிகாரத்தை பாருங்கள். லூக்கா 15வது அதிகாரத்தில் 18வது வசனம் 21வது வசனத்தில் அந்த கெட்ட குமாரன் வந்து சொல்லுவான், இயேசுக்கு பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்தேன் அப்படின்னு என்ன பண்ணா, நான் வந்து அறிக்கை பண்ணுவேன் அப்படி சொல்கிறான். நான் அப்படி அறிக்கை பண்ணுவேன், உமக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சுட்டேன். 21வது வசனத்தில் குமாரன் தகப்பனை நோக்கி என்ன சொல்கிறாரு? பரத்துக்கு விரோதமாகும், மாத்திரனே அல்ல, நான் வந்து தகுதியே கிடையாது எனக்குன்னு சொல்லி அவ்வளோதான் காலில் விழுந்துட்டார். இப்படி நம்ம அறிக்கை செய்தோம். பேதுரும் அப்படி தான் மனம் கசந்து அழுது, ஆண்டோடைய சமூகத்தில் மனம் கசந்து அழுது படுத்துட்டார். அல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் இருந்ததுனால இங்கேயும் பாருங்கள், அவர் காலில் விழுந்துட்டதுனால பாத்திரனே இல்லை, தகுதியே கிடையாது, நான் இப்படி ஒரு பாவம் செஞ்சுட்டு இப்படி தப்பு பண்ணிட்டேன்னு ஆண்டவர்கிட்ட போய் கேட்கும்போது ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த தகப்பன், பரம தகப்பனுக்கு ஈக்குவலாக இந்த தகப்பன் சொல்லப்பட்டிருக்கு. அவர் கட்டி தழுவி அவனுக்கு முத்தம் கொடுத்து மோதிரம் போட்டு பெரிய ஒரு விருந்து பண்ணி, கூடவே இருக்கிற மூத்த மகனுக்கு செய்யாததெல்லாம் திரும்பி வந்த மகனுக்கு என்ன பண்ணுறாரு? செய்கிறார். அல்லேலூயா. மரித்தான் திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான் திரும்பவும் காணப்பட்டான் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட தொடங்கினார்கள். அல்லேலூயா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் கொடுக்க முடியும். அல்லேலூயா. இந்த குற்ற மனசாட்சியிலேருந்து அவன் வந்து நான் போயிடுவேன், திரும்ப என் தகப்பன்கிட்ட போயிடுவேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான்? அந்த ஒரு டிசிஷன் எடுத்தான். அதுதான் பெஸ்ட் டிசிஷன். அல்லேலூயா. சிறந்த ஒரு தீர்மானம். இதை யூதாஸ் காரியத்தையும் எடுத்திருந்தாருன்னா அவரும் வல்லமையான ஒரு ஊழியக்காரராக வந்திருப்பார். அல்லேலூயா. பேதுரு அந்த டிசிஷன் எடுத்தார். உடனே வெளியே போய் மனம் கசந்து அழுதோடனே பாவம் மன்னிப்பு பெற்று, நிறைய பேருக்கு நீங்கள் பாவம் மன்னிப்பை பெற்றாதான் உங்களுக்கு விடுதலைன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பிரசங்கம் பண்ணுறாரு. 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ அறிக்கை செய்தால் மிகப்பெரிய ஒரு விடுதலை இருக்குது, மிகப்பெரிய ஒரு உயர்வு இருக்குது. அல்லேலூயா. ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து பர்ஃபெக்ட் கிடையாது, கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு இதில் தவறுவோம்.
அப்படி தவறும்போது கண்டிப்பாக அறிக்கை செய்து அதை விட்டு விடும்போது கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு உயர்வு ஆண்டவர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா சோதரன். அப்போ ஹோல்டிங் ஆன் டு கில்ட் இஸ் ஆக்சுவலி அண்ட் இன்சல்ட் டு ஜீசஸ். நம்ம இந்த குற்ற மனசாட்சியோடே இருக்கிறது வந்து இயேசுவை இன்சல்ட் பண்ணுற மாதிரி, அவரை அவமானப்படுத்துகிற மாதிரி. ஏன் அப்படின்னா, சிலுவையில் நீங்கள் மரித்தது வந்து போதுமானதாக இல்லைன்னு நம்ம சொல்ல வர்றோன்னு அர்த்தம். சிலுவையில் நீங்கள் ரத்தம் சிந்தினது போதுமானதாக இல்லை. நம்ம அப்படி குற்ற மனசாட்சியோடே இருந்தோம், நம்ம பாவத்தோடே இருக்கிறோம், இதே இந்த குத்துண்ட ஒரு உணர்வோடே இருக்கிறோம் அப்படின்னா சிலுவை மரணம் போதுமானதாக இல்லைன்னு இயேசுவை அவமானப்படுத்துறதுக்கு சமம். அப்படி அவமானப்படுத்தலாமா? சிலுவை மரணம் எல்லாவற்றுக்கும் போதுமானது. அல்லேலூயா. எல்லா பாவங்களையும் மன்னிக்க அது போதுமானது. எல்லா அக்கிரமங்களை எல்லா மீறுதல்களையும் மன்னிக்க சிலுவை மரணம் போதுமானது. அப்படிங்கிறப்போ நம்ம அந்த குற்ற மனசாட்சியோட இருக்கலாமா? கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்படி இருந்தோன்னா இன்சல்ட் பண்ணுற மாதிரி அர்த்தம். சிலுவையில் மரணித்த இயேசுவை அவமானப்படுத்துறதுக்கு சமமாயிடும். நம்ம எல்லாருடைய பாவங்களுக்காகவும் நம்முடைய எல்லாருடைய மீறுதலுக்காகவும் தான் இயேசு கிறிஸ்து மரித்தார். ஏசாயா 53:4-5 அதை தெளிவாக நம்ம வந்து வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய மீறுதல்களுக்காக தெளிவாக சொல்றாரு. 53:4-5 மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நம்ம எப்படி நினைச்சோம்? நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் நமக்கு சமாதானத்தை உண்டு. அல்லேலூயா. இப்போ நமக்காக எல்லாவற்றையும் செய்த தேவன், நம்ம இன்னும் இந்த உணர்விலே இருந்தோம், நம்ம இன்னும் இந்த குற்ற உணர்விலே இருந்தோம்னா அது பத்தலைன்னு அர்த்தம். நமக்காக எல்லாத்தையும் செய்திருக்கிறார். நம்ம மேலே வர வேண்டிய ஆக்கினை அவர் மேலே வந்திருக்கு. அல்லேலூயா. இந்த குற்ற மனசாட்சினால் பாதிக்கப்பட்டு தற்கொலை பண்ணுற அளவுக்கு போகிற இந்த ஆக்கினை, இந்த தண்டனை எல்லாத்தையும் பிதா இயேசு கிறிஸ்து மேலே என்ன பண்ணுறாரு? சுமத்துறாரு. சுமத்தி எல்லா பாவத்துக்கும் பரிகாரம் பண்ணுறாரு. அது பத்தலை அப்படின்ன மாதிரி ஆகிடும். அல்லேலூயா. அப்போ அதை வந்து கிரேட் இன்சல்ட் ஆகிடும். அது மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது? இயேசு அவமானப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. சோதரம். நம்ம அந்த பாவத்திலே இருக்கிறது, குற்ற மனசாட்சியிலே இருக்கிறது வந்து இயேசு அவமானப்படுத்துறதுக்கு சமமாயிடும். அப்படி நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது? நம்முடைய லைஃப்பில் அப்படி இருக்கவே கூடாது. ஆண்டவருடைய சித்தம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய சித்தம் நம்ம வந்து இந்த லோட் ஆஃப் கில்ட்டை வந்து கேரி பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இந்த குற்ற உணர்வு, இந்த குற்ற மனசாட்சியை வந்து சுமந்து கொண்டு இருக்கிறவர்களாகவே நம்ம வந்து இருக்கக்கூடாது. காட், அவர் லார்ட் வாண்ட்ஸ் அஸ் டு பி ஃப்ரீ. ஹல்லேலூயா. நம்ம விடுதலையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாரு. அது விடுதலையோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தை வந்து என்ன பண்ணுறாரு? தம்முடைய ரத்தத்தை நமக்காக சிந்தினார். நம்ம விடுதலை ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஒரு ரிலீஜனில் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக அல்ல, ஒரு மதத்தை ஸ்தாபிக்க அல்ல, நம்ம எல்லாரையும் விடுதலையாக்க இயேசு கிறிஸ்து மரணம் அடைந்தார். ஸ்தோத்திர. கர்த்தர் நல்லவர். அதை வந்து இதுதான் நற்செய்தி. ஹல்லேலூயா. இதுதான் நம்ம வந்து காஸ்பல் அப்படி சொல்கிறோம். யோவான் 17:12 பாருங்கள். இயேசு கிறிஸ்து நம்மை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். யோவான் 17:12 நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன், கேட்டின் மகன் கெட்டு போனேயானே அல்லாமல் ஒருவனும் கெட்டு போகவில்லை. ஹல்லேலூயா. ஸோ அந்த சீசர்களை 12 சீசரில் ஒருத்தர் கேட்டின் மகன் கெட்டு போனான்னா அவன் குற்ற மனசாட்சியை அப்படி பிடிச்சிக்கிட்டே இருந்ததுனால அவன் செத்து போயிட்டான். அவன் ஒருத்தன் கெட்டு போனானே தவிர மற்றவர் எல்லாத்தையும் நான் காப்பாற்றிட்டேங்கிறார். ஹல்லேலூயா. அப்படின்னா மற்ற எல்லாரும் ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து என்ன பண்ணுறாங்க? நடக்கிறாங்க. அதனால் மற்றவர் எல்லாரையும் அவரால் காப்பாற்ற முடிந்தது. ஹல்லேலூயா. சோதரம். அப்படி நம்மளை இப்போவும் அப்படி தான் வார்த்தையால் நம்மை கட்டி காத்து கொண்டு வருகிறார். அவருடைய வார்த்தையை வாசிக்க வாசிக்க நம்ம ஆண்டவருக்குள்ளே நம்ம காக்கப்படுகிறோம். இந்த உலகத்தின் பாவங்கள்லேருந்து நம்மை ஆண்டவர் காத்து கொண்டே வருகிறார். சோதரன். ஜூடாஸ் ஃபெயில் டு கன்ஃபஸ் இட். அல்லனா அவன் வந்து மன்னிக்கப்பட்டிருப்பான். அவன் அறிக்கை செய்ய அவன் வந்து மறுதளிச்சிட்டான். அவன் அறிக்கை செய்யாமல் விட்டுட்டான். அதனால் அவன் வந்து மன்னிக்கப்படலை. அவன் மட்டும் அறிக்கை செய்திருந்தானா மன்னிக்கப்பட்டு அவன் இப்போ பெரிய ஆளாக அவனும் இருந்திருந்தான். அவனையும் குறித்து நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம்? காஸ்பலில் எல்லாத்துலேயும் ரீட் பண்ணியிருப்போம். நிறையா பேதுரு மாதிரியே, பேதுருக்கு ஈக்குவலாக அவனும் நல்லா ஊழியம் செஞ்சுருக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுலே இல்லாமல் இருந்திருக்கலாம். ஏன்னா இந்த பவுலுக்கு அந்த யூதாஸ் காரியத்துக்கு பதிலாக தானே ஒருத்தரை வந்து தேர்ந்தெடுக்கணும்னு அவங்க வந்து மத்தியாசை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் யாரை தேர்ந்தெடுக்கிறாரோ அப்போஸ்தலனாகிய பவுலை தேர்ந்தெடுத்துட்டார். பவுலுக்கு ஈக்குவலாக என்ன பண்ணியிருப்பார்? யூதாஸ் காரியத்தை ஊழியம் செஞ்சுருப்பார் புறஜாதிகள் மத்தியில்.
எவ்வளோ பெரிய மேன்மை, எவ்வளோ பெரிய உயர்வு! கன்ஃபஸ் பண்ணாதனால போயிடுச்சு, பாவத்தை அறிக்கை செய்யாதனால எவ்வளோ பெரிய உயர்வு அவரை விட்டு போயிடுச்சுன்னு பாருங்கள். கர்த்தர் நல்லவர். இப்போ நம்ம எல்லாரையும் வலுவாமல் காக்க அவர் வல்லவராக இருக்கிறார். கடைசியாக யூதா 23:25 வரை வாசித்து நம்ம நிறைவு செய்வோம். ஹல்லேலூயா. சகோதரர், நம்ம எல்லாரையும் வலுவாமல் காக்க யூதா 23:20 மாம்சத்தால் கரைபட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள், வலுவாதபடி உங்களை காக்கவும் மிகுந்த மகிழ்ச்சியோடு மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படி சொல்லி இந்த பிரசங்கத்தை நிறைவு செய்ய நான் விரும்புகிறேன். மாம்சத்தால் கரைபட்டிருக்கிற வஸ்திரங்களை வெறுத்து தள்ளுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதுவரை மாம்சத்தால் கரைபட்டிருக்கிற வஸ்திரத்தை உடுத்திக்கிட்டே இருந்திருந்தோன்னா அந்த வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுவோம். வலுவாதபடி நம்மை காக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்தவத்திலிருந்து, இந்த விசுவாசத்திலிருந்து வலுவாமல் காக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தம்முடைய மகிமையான சன்னிதானத்தில், ஹல்லேலூயா, மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோட மாசற்றவர்களாக, குற்ற மனசாட்சி இல்லாதவர்களாக, சுத்த மனசாட்சி உள்ளவர்களாக நிறுத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. மாசற்றவர்களாக நிறுத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் ஒருவரே ஞானம் உள்ளவர். அவருக்கே துதி, கனம், மகிமை எல்லாம் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. குற்ற மனசாட்சியிலேருந்து விடுதலை. இதுதான் அடிப்படையான ஒரு விடுதலை. கிறிஸ்தவர்களுக்கு அடிப்படையான ஒரு விடுதலை அப்படின்னா இந்த குற்ற மனசாட்சி அவர்களை விட்டு அகல வேண்டும். ஹல்லேலூயா. குற்ற மனசாட்சியோடு இருந்தோம் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவோடைய மரணத்தையே நம்ம ஏற்றுக்கொள்ளலைன்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்துவோடைய ரத்தத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளலைன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவோடைய ரத்தத்தினால தான் பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கு. நமக்கு மாத்திரமல்ல, உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சகல மனிதர்களுடைய பாவங்களை மன்னித்தவர் நம்முடைய தெய்வம். அவருடைய மரணம் எல்லா பாவங்களுக்கும் போதுமானது. ஹல்லேலூயா. அவருடைய மரணம் எல்லாருடைய பாவங்களுக்கு, எல்லாருடைய அக்கிரமங்களுக்கு, எல்லாருடைய மீறுதல்களுக்கும் போதுமானது. ஒரே தரம் பலியிடப்பட்டதுனால ஹல்லேலூயா எல்லாருடைய பாவத்தையும் மன்னிக்கிறவராக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட மரணத்தை, அப்படிப்பட்ட இரத்தத்தை நம்ம ஏற்றுக்கொள்கிறவர்களாக காணப்படுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மறுபடியும் இந்த பாவ வாழ்க்கை வேண்டாம். ஹல்லேலூயா. குற்ற மனசாட்சி வேண்டாம். பாவ வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டே இருந்தோம் அப்படின்னா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், பாவம் செய்து அதை அறிக்கை செய்யாமல் இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக குற்ற மனசாட்சி நம்மை தாக்கும். ஹல்லேலூயா. நம்முடைய மனசாட்சியே நம்மை குற்றப்படுத்தும். நம்ம மாசுள்ளவர்களாக காணப்படுவோம், கபடுள்ளவர்களாக காணப்படுவோம். கபடற்ற உத்தம கிறிஸ்தவர்களாக நம்மை மாறுவதற்கென்று ஹல்லேலூயா இயேசு நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவரிடத்துல நம்முடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்வோம். ஆண்டவரே, என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திர ராஜா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் ஏதாச்சும் பாவம் செய்திருந்தீங்கன்னா எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்யுங்க. ஹல்லேலூயா. அறிக்கை செய்யப்படாத பாவங்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அறிக்கை செய்யுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாக நிறுத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை மாசற்றவர்களாக, கபடற்றவர்களாக, சுத்த மனசாட்சி உள்ளவர்களாக நிறுத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, குற்ற மனசாட்சி எல்லாம் நீங்கி சுத்த மனசாட்சி உள்ளவர்களாக, விடுதலை பெற்றவர்களாக உம்முடைய பிள்ளைகள் காணப்பட ஹல்லேலூயா ஜெபிக்கிற ஆண்டவரே. ஸ்தோத்திர ராஜா. மாற்றுவீராக. இந்த அடிப்படை விடுதலையை எல்லாரும் பெற்றுக்கொள்ள ஜெபிக்கிற ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ராஜா. உம்முடைய வார்த்தைக்காக நன்றி, இந்த சத்தியத்திற்காக நன்றி செலுத்துகிற ராஜா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, பரிசுத்த நாமத்திற்கு நாங்கள் மகிமை செலுத்துகிற ராஜா. இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதம் தந்ததுக்காக நன்றி. உம்முடைய பிள்ளைகளோடு நீர் இடைப்பட்டீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. கிறிஸ்தவர்களுடைய அடிப்படை விடுதலையான பாவ மன்னிப்பு, ஹல்லேலூயா, குற்ற மனசாட்சியிலிருந்து விடுதலை, இதை ஆண்டவரே ஸ்தோத்திரம் எல்லாரும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏவினதுக்காக நன்றி, நீர் பேசுனதுக்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ராஜா. இதை ஆண்டவரே ஸ்தோத்திரம் கேட்டிருக்கிற உடைய பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த குற்ற மனசாட்சியிலிருந்து கர்த்தர் விடுவிப்பீராக ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவர்கள் தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்யும் போது, அதை விட்டுவிடும்போது ஆண்டவரே ஸ்தோத்திரம் எல்லாருக்கும் சுத்த மனசாட்சியை நீர் கட்டளை இடுகிறீர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். குற்ற மனசாட்சி
மனசாட்சியிலிருந்து எல்லாருக்கும் கர்த்தர் விடுதலை கொடுக்கிறீர். அல்லேலூயா. பேதுருவை போல உயர்வையும் கர்த்தர் வைத்திருக்கிறீர். அல்லேலூயா. தாவீதை போல உயர்வையும் கர்த்தர் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அல்லேலூயா. சிம்சோனை போல அல்ல ஆண்டவரே, யூதாஸ் காரியோத்தை போல அல்ல ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திர, தாவீதை போல ஆண்டவரே, அப்போஸ்தலனாகிய பேதுருவை போல அல்லேலூயா ஸ்தோத்திர, பாவத்தை அறிக்கையிடுகிறவர்களாக, பாவத்திற்காக மனம் கசந்து அழுகிறவர்களாக உம்முடைய பிள்ளைகளை மாற்றுங்க ஆண்டவரே. அப்படி ஆண்டவரே மனம் கசந்து அழுது ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் அறிக்கை செய்யும்போது எல்லாவற்றையும் மன்னித்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், மாசற்றவர்களாக ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்தில், மகிமையுள்ள சன்னிதானத்தில் நிறுத்த நீர் வல்லமையுள்ளவராக இருக்கிறீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த சத்தியத்தை எல்லாரும் அறிந்து கொண்டு ஆண்டவரே ஸ்தோத்திர, குற்ற மனசாட்சியிலிருந்து விடுதலை பெற்று சந்தோஷமாக விடுதலையோடு வாழ ஆண்டவரே ஸ்தோத்திர ஜெபிக்கிற ராஜா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த ஆலயத்திற்கு ஆண்டவரே, இந்த ஆராதனை கடந்து வந்து உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குற ராஜா. ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே ஸ்தோத்திர, கூட இருந்து நடத்துங்கப்பா ஆண்டவரே ஸ்தோத்திர. எல்லா ஆண்டவரே தீமைக்கும் விலைக்கு பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே ஸ்தோத்திர. கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதித்து அனுப்புகிறோம். ஆசீர்வாதமாக இருப்பார்களாக ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. உம்முடைய சமூகம் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே போகிற இடங்கள் எல்லாத்துக்கும் முன் செல்வதாக ஆண்டவரே, உம்முடைய சமூகம் முன் செல்லாத இடத்துக்கு உம்முடைய பிள்ளைகளை கொண்டு போகாதிருங்க ராஜா. அல்லேலூயா. நித்திய வழியில் உம்முடைய பிள்ளைகளை நடத்துங்க ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. நன்றி ஆண்டவரே. எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா.